சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இரவு வந்து பித்தம் வியாபிக்கிற நேரம். அந்த பித்தம் கூடும்போது நம்ம வந்து தூங்கினாதான் மறுநாள் காலையில் வந்து நம்ம இரவில் வந்து பித்தம் கூடியிருக்கும். மறுநாள் அதிகாலையில் அந்த பித்தத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறோம். நம்ம அழுக்கு தேய்ச்சி சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்படின்னா எல்லாரும் சாயந்தரம் தானே குளிக்கணும். வேலையெல்லாம் போயிட்டு வந்து மேலெல்லாம் அழுக்க கழிக்கணும்னா கழுவுவதல்ல குளித்தல். கழுவுறதில்ல, குளித்தல்ங்கிறது வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்செயல் அது. அப்போ பித்தத்தை தணிக்கணுங்கிறதுக்காக தான் காலையில் எக்கச்சக்கம் இருக்கும் பித்தம். அதை தணிக்கணுங்கிறதுக்காக காலையில் தலை வச்சு குளிக்கிறோம். அந்த பித்தத்தை தணிக்க வேண்டியதுக்காக நம்ம அப்படி ஒரு மனக்கடல் எடுக்கிறோம். பித்த நேரத்தில் தூங்கணுங்கிறதுக்காக தூங்குறோம். ஆனால் பித்தத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் பண்ணால், மூளை வந்து பித்தத்தினுடைய ஆர்கன். மூளை தான் பித்தத்தினுடைய பித்தம் வாழும் இடம் அப்படின்னு நாங்கள் படிப்போம். அந்த பித்தம் வாழும் இடம் மூளை தான். அந்த மூளைக்குள்ளே ஒரு அக்ரெசிவான விஷயத்தை கொஞ்ச நாள் எல்லா சன் டிவி, விஜய் டிவி, ஆர்டி எல்லா டிவிலையும் சீரியலாக பார்த்து பித்தம் ஏறி போய் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சீரியலில் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு 10-15 வருஷம். ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா, கையில் ஃபோனில் நடக்குது. ஃபோனில் அந்த ரீல் ஷார்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் பித்தத்தை உயர்த்தக்கூடிய பிடிக்காத விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது வந்து ஒரு விதத்தில் நம்மளை உளவியல் நோயாளிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது. நம்மளாம் நினைக்கலாம் நமக்கெல்லாம் ஒரு உளவியல் நோயே இல்லைன்னு. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நம்ம அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் உளவியல் நோயில் இருந்து கொண்டே இருக்கிறோம். அந்த உளவியல் நோய் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களோட ரெஸ்பான்சிவ்னஸ், உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்களோட எல்லா விஷயத்தையும் மெல்ல 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 மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் எதுக்குன்னா, இது குழந்தைகளுக்கோ இல்லைனா இவங்களுக்கு தான் உள்ள வாலிப பசங்கள்லாம் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எல்லா நடுத்தர வயது முதியவர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் இது உள்ளே போய் கொண்டே இருக்கிறது. இதில் எல்லாத்துலேருந்து விடுபட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த கட்டாயத்துக்காக தான் இந்த மாதிரி பயிற்சிகளை சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்படி ஒரு அக்ரெசிவ் மைண்டு இதை குறைக்கிறதுக்கு பிராணாயாமத்தை விட, மூச்சு பயிற்சியை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுவும் இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு என்னுடைய மருத்துவ டாக்டர் சொல்லுவார், ஆண்டியப்பன்லாம் ரொம்ப நாளாக அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து முதல்ல சீத்தளி பிராணாயத்தை பற்றி சொன்னது வெற்றியுடைய டீச்சர் நாகரத்னா, ப்ரொஃபஸர் நாகரத்னா. அந்த சீத்தளி பிராணாயாமங்கிறது இன்றைக்கி அவர் அதை கற்றுக் கொடுக்கல. சீத்தளி பிராணாயாமங்கிறது ரொம்ப எளிதான, வாயில் நாக்கை சுருட்டி மூச்சை இழுத்து மூக்கு வழியாக வெளியே விடுறது. நாக்கை சுருட்டி மூச்சு நல்லா நம்மளால் நாக்கை சுருட்ட சில நாக்கை சுருட்ட முடியாது. சுருட்ட முடியலன்னா வாய் வழியாகவே இழுத்துக்கலாம். இப்படி நாக்கை நல்லா வச்சு மூக்கு வழியாக வெளியே விடுறது. நாக்கு வழியாக இழுத்து மூக்கு வழியாக வெளியே விடுறது. சர்வதேச யோகா தினத்தில் நானும் ஒரு யோகா சொல்லி கொடுத்துட்டேன். தேங்க்ஸ். அதனால் அந்த சீத்தளி பிராணாயாமத்தை பற்றி இங்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. மூத்தவர்கள் சில பேர் தெரியும். ரமணான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் டி நகரில் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் அவங்களாம் அதில் இருந்தாங்க. அதில் இப்போ இடிச்சு பெரிய பில்டிங்லாம் வந்துருச்சு. அதில் உள்ள ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. வெறும் சீத்தளி பிராணாயாமம் பண்ணுறது மூலமாக ரத்த கொதிப்பை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு. ரத்த கொதிப்பு இருந்தாலே நாங்களாம் எப்படி பயப்படுவோம்னா, மூளையில் பிளட் கசிஞ்சிடக்கூடாது. மூளையில் ஏன் கசியுது? நம்மளுடைய கரோட்டிட் ஆர்டரின்னு இந்த பக்கம் கரோட்டிட் ஆர்டரின்னு இருக்குது. இந்த கரோட்டிட் ஆர்டரி வழியாக தான் மூளைக்குள்ளே போகும் பிளட். இந்த கரோட்டிட் ஆர்டரியில் ஒரு ப்ரெஷர் ஏறக்கூடாது, அது இறங்குறத மெஷர் பண்ணியிருக்காங்க சீத்தளி பிராணாயாமத்தில். ஸோ இப்போ ரத்த கொதிப்பு இருக்குது, நமக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, ஒரு மாத்திரை போட்டுருக்கோம், காலையில் ஒரு டெல்மி சாட்டான் போடுறோம், இல்லைனா அம்லாங் டீ போட்டுக்கோங்க. அதை போட்டுக்கிட்டு ஆனாலும் எனக்கு இதயத்தில் நோய் வரக்கூடாது, சிறுநீரகத்தில் ப்ரெஷர் கூடக்கூடாது, மூளையில் ரத்த கசி வரக்கூடாதுன்னா சிம்பிளாக சீத்தளி பிராணாயாமம் பண்ணலாம். அந்த தீர்க்க பிராணாயம்ங்கிற சுக பிராணாயமும் சீத்தளி பிராணாயமும் அதோட சேர்த்து வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக். பண்ணக்கூடாத ரத்த கொதிப்பு இருப்பவர்கள் பண்ணக்கூடாத பிராணாயமும் கபாலபாதி. ரைட்? கபாலபாதி ஃபோர்ஸ் பண்ணி பித்தத்தை கூட்டும்.